மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ஹரி. தமிழக உள்துறை செயலாளர் அமுதா IAS அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது வருவாய் மற்றும் பேரிடர் துறைக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார். புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமாரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக குமரகுருபரன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் உணவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் தமிழக அரசு நீட்டித்துள்ளது. ஏற்கனவே 30,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதல் கூடுதலாக 3,995 கிராமப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு துவக்கப்பட்டுள்ளது. 21 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் நேற்று துவக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று மயிலாடுதுறை அருகே தருமபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவர் ந. கண்ணப்பன் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து உணவின் தரம் குறித்து மாணவ மாணவிகளிடம் கேட்டறிந்த இயக்குனர் மாணவர்கள் இடையே அமர்ந்து உணவருந்தினார். உணவின் தரத்தை தொடர்ந்து கண்காணித்து வர வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்ட பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மற்ற பள்ளிகளிலும் திடீர் ஆய்வு தொடரும் என்றும் தெரிவித்தார். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் அரவிந்த். பச்சைக்காளி பவளக்காளி செண்டை மேளம் நடனத்துடன் நடைபெற்ற வாராகி அம்மன் ஊர்வலம், பக்தர்கள் சாமி தரிசனம். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் மஞ்சள், சந்தனம், குங்குமம், மாதுளை, நவதானியம், கனி, காய்கறிகள், தேங்காய், பூ, மலர்களால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. நவராத்திரியின் இறுதி நாளான இன்று ராஜ வீதிகளில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் பச்சைக்காளி பவளக்காளி சிவன் பார்வதி நடனம் செண்டை மேளத்துடன் நடைபெற்றது. இதை திரளான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பஸ் நிலையம் அருகில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக ஆட்சியில் அமர கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டமும் குமாரபாளையம் நகரில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன், மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் KP ராமலிங்கம், ex-MP, மாநில துணைத் தலைவர் ராஜேஷ்குமார், மாவட்ட தலைவர், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் N. வெங்கடேஷ். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நேற்று தமிழகத்தில் பரவலாக பல இடங்களில் மழை பெய்தது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.